அமைதியான தென்னிந்திய பொம்மை நகரத்தில் ஒரு புதிய காலை மெதுவாக தொடங்குகிறது. சின்ன சின்ன வீடுகள் வரிசையாக நிற்கின்றன. அந்த நகரத்தில் வாழ்கிறார் ஒரு சிறிய பொம்மை டிடெக்டிவ். அவரது பெயர் அர்ஜுன். அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் எல்லா விஷயங்களையும் கவனமாக பார்க்கும் ஒரு நல்ல டிடெக்டிவ் அவர். அந்த காலையில் நகரம் மெதுவாக எழுந்து கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன விஷயம் அர்ஜுனின் கவனத்தை ஈர்க்கிறது. ஒரு தெருவின் மூலையில் இருந்த சிறிய கடையின் முன் தரையில் சில விசித்திரமான காலடி சுவடுகள் தெரிகின்றன. அந்த சுவடுகள் வழக்கமானவையாக இல்லை. அர்ஜுன் அமைதியாக அந்த காலடி சுவடுகளை கவனமாக பார்த்துக் கொள்கிறார். சின்ன சின்ன குறிகளை அவர் மெதுவாக இணைக்கத் தொடங்குகிறார். அந்த சுவடுகள் தெருவை தொடர்ந்து ஒரு பழைய மாம்பழ மரம் இருக்கும் பூங்காவை நோக்கி செல்கின்றன. பூங்கா மிகவும் அமைதியாக இருக்கிறது. பறவைகள் மெதுவாக கீச்சென்று பாடுகின்றன. காலை சூரிய ஒளி மர இலைகளின் வழியாக பொன்னாக விழுகிறது. அந்த மரத்தின் அருகில் அர்ஜுன் இன்னொரு சின்ன குறியை கவனிக்கிறார். தரையில் ஒரு சிறிய துண்டு காகிதம் காற்றில் அசைகிறது. அது நகரத்தில் இருந்து காணாமல் போன ஒரு சிறிய பொருளின் பொதியிலிருந்து வந்ததாக தெரிகிறது. அர்ஜுன் மெதுவாக எல்லா குறிகளையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கிறார். சின்ன சின்ன தடயங்கள் அவரை உண்மைக்கு அருகில் கொண்டு செல்கின்றன. சிறிது நேரத்தில் அந்த மரத்தின் பின்னால் மறைந்து கிடந்த ஒரு சிறிய பையை அவர் கண்டுபிடிக்கிறார். அந்த பையில் காணாமல் போன பொருள் பாதுகாப்பாக இருக்கிறது. நகரம் இன்னும் அமைதியாக இருக்கிறது. ஆனால் அர்ஜுன் தனது புத்திசாலித்தனத்தால் அந்த சின்ன மர்மத்தை அமைதியாக தீர்த்துவிட்டார். சூரியன் மேலே உயரும்போது அந்த மினியேச்சர் நகரம் மீண்டும் தனது இயல்பான நாளை தொடங்குகிறது. சிறிய பேருந்துகள் சாலையில் ஓடுகின்றன. கடைகள் திறக்கின்றன. அந்த நகரத்தின் அமைதியான தெருக்களில் அர்ஜுன் என்ற சிறிய டிடெக்டிவ் இன்னொரு நாளுக்கான கவனமான கண்களுடன் மெதுவாக நடந்து செல்கிறார். ஏனெனில் அந்த சிறிய நகரத்தில் எப்போது வேண்டுமானாலும் ஒரு புதிய சிறிய மர்மம் தோன்றலாம். அதை அமைதியாக கண்டுபிடிக்க ஒருவராவது எப்போதும் தயார் இருக்கிறார். அவர்தான் மினியேச்சர் டிடெக்டிவ் அர்ஜுன்.